விலங்குகள் காட்டை சுற்றியும் இருக்கும். இதற்கு பயந்து கொண்டே சாதாரண மக்களாகிய நாம் உள்ளே செல்ல மாட்டோம். இதைதான் சித்தர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளே சென்று தியானிப்பார்கள். ஏனென்றால் மக்களின் தொந்தரவு இருக்காது என்பதற்காகவும், அதே போல் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சுத்தமான காற்று மட்டுமே இருக்கும். தியானம் செய்வதற்கு முக்கிய விதிமுறைகள் உள்ளன. குறிப்பாக சுத்தமான மூச்சு காற்று கொண்டுதான் குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற முடியும். தியானத்தில் அமர்வதற்கு முன்பு சில மூலிகைகளை உண்பார்கள். காரணம், பல நாட்களாக தியானத்தில் அமர்ந்தாலும் பசி எடுக்காது. அதே நேரத்தில் தியானத்தில் அமர்ந்து விட்டால் அங்கே இங்கே என்று எழுந்து செல்லக்கூடாது. ஒரே இடத்தில் நாட்களாகவோ மாதங்களாகவோ அல்லது பல வருடங்கள் கூட ஆகலாம். அப்படி அமர்ந்த நிலையில் மனதை அடக்கி தியான